1.5 கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. அவர்களுக்கு வேலை கொடுங்க, ஆனா வாக்குரிமை கொடுத்துறாதீங்கன்னு நான் சொல்றேன். இதுல இருக்கிற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு தாய் நிலம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டினீங்க. இங்க அகதியாவது வந்து நிக்க ஒரு இடம் இருக்கு. இங்க இருந்து விரட்டுவான நாளைக்கு வட இந்திய. ஏற்கனவே இது தங்கிலீஷ் மாநிலமா மாறிடுச்சு, எங்கேயும் தமிழ் இல்ல. இப்ப வட இந்தியா வந்தவொடனே எல்லாம் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. தண்ணி போத்தல்ல பாணின்னு எழுதி வைக்கிறான். ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிருமா? இப்படித்தான் அழியும். ஏன் தண்ணீர் எழுதாம பாணின்னு எழுதிருக்கு? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1-2 விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபஸ்ட் அப்படின்னா, ஒன்று திருப்பூரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து மேபி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போது ரீசெண்டாக சட்டசபையில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கப்புறம் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே டாஸ்மாக் கடைகள் மூடல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே இன்னும் என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஏடிஎம்கேல ஒரு பிளவுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையுமே கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆம் தேதி மேபி நேற்றுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இது அன்னைக்கு திருப்பூரில் ஒரு வட மாநிலத்தில் இருந்து ஒரு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 பேர்கிட்ட ஒரு ஆளை போட்டு அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மேபி கத்தியை வச்சு வெட்டியிருக்கானுங்கன்ற மாதிரிலாம் அந்த வீடியோ பார்க்கும்போதே மனசுலாம் பதறுது. இப்படி ஒரு வட மாநிலத்திலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தோணுது. ஏன்னா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம இருக்கோம், தமிழர்களாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெளி மாநிலத்தில் போனோம்னா நம்ம எந்த மாதிரி இருக்கணுமா தான் அது நமக்கு தெரியும். பட் இங்கேருந்து வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆகிறானுங்க இவனுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம கூட சொல்லலாம்டி அவங்க வந்து வேலை செய்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னா இப்படியா ரவுடித்தனமாக பண்ணிக்கிட்டு. இப்போ ஒரு விஷயம் இவங்களுக்கு நல்லா தெரிய வந்திருக்கும். நம்ம அண்ணன் சீமான் சொன்னார் பார்த்தீங்களா, அது இப்போ இவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. அவர்களுக்கு வேலை கொடுங்க, ஆனா வாக்குரிமை கொடுத்துறாதீங்கன்னு நான் சொல்றேன். இதுல இருக்கிற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு தாய் நிலம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டினீங்க. இங்க அகதியாவது வந்து நிக்க ஒரு இடம் இருக்கு. இங்க இருந்து விரட்டுவான நாளைக்கு வட இந்திய. ஏற்கனவே இது தங்கிலீஷ் மாநிலமா மாறிடுச்சு, எங்கேயும் தமிழ் இல்ல. இப்ப வட இந்தியா வந்தவொடனே எல்லாம் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. தண்ணி போத்தல்ல பாணின்னு எழுதி வைக்கிறான். ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிருமா? இப்படித்தான் அழியும். ஏன் தண்ணீர் எழுதாங்க பாணின்னு எழுதிருக்கு? ஏன் எழுதிருக்கு? உன் தாய்மொழி உனக்கு உயர்வு, நான் என் தாய்மொழி எனக்கு. உங்க அம்மா அழகானவன் சொல்லு, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. எங்க அம்மா அசிங்கம்னு சொல்லாத, செருப்ப கட்டி அடிச்சு. வட மாநிலத்தில், அதாவது இலங்கையில் நடந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டிலே நடக்கும். தமிழ்நாட்டிலே நம்மளை போட்டு அடிப்பான், அப்போ கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது அப்படின்ட்டு. அதுதான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அத்தனை பேர் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. காப்பாற்றுறதுக்கு ஒரு தமிழ் அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரவே இல்லை. அந்த வீடியோ நல்லா கவனித்து பாருங்கள். அந்த தெரு முக்கிலேருந்து தெரு முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் அடித்து இழுத்துக்கிட்டே வர்றானுங்க. அப்படி அடிச்சுக்கிட்டு வர்றானுங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லை. முழுக்க என்னன்னு தெரில, போதையில் இருப்பானுங்களா என்னன்னு தெரில. அப்படி அடிச்சுக்கிட்டு ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு எதிரியை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. இவனுங்க வேலை செய்கிறதுக்கு எங்கே வந்திருக்கானுங்க? தமிழ்நாட்டில். யாரோட கீழே? தமிழ்நாட்டு முதலாளிக்கு கீழே. அப்போ தமிழ்நாட்டு முதலாளிக்கு கீழே வந்து இங்கே இருந்துக்கிட்டு தமிழர்களே இவனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி விஷயம்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அந்த வீடியோ கிளிப்பை பார்த்த உடனே எனக்குலாம் நம்ம அண்ணன் சீமான் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் உண்மையிலே சொல்கிறேங்க, நிறைய விஷயம் வந்து அவர் சொல்கிற மாதிரியே கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் இதுவும் ஒன்று. நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் இந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வேலைக்கு வரானா வேலை கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் குடியுரிமை மட்டும் கொடுத்துறாத, இன்னர் லைன் பர்மிட்டுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது. இவன் இங்கே வந்து என்ன வேணால் தப்பு பண்ணுவான், எந்த ஒரு இது தப்பு பண்ணுவான், ஆனால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய அரசியலை அவன் தான் தீர்மானிக்கிற நிலைமைக்கு வந்துடுவான். அவனுக்கு வந்து ஓட்டுரிமையை கொடுத்து விட்டுட்டு ஓட்டு யாருக்கு அவன் அதிகபட்சம் இப்போ 1.5 கோடி பேர் வட இந்திய வந்து குடியேறிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ 1.5 கோடி பேர் சேர்ந்து இப்போ தாவேக்காக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போட்டது மொத்த பேர் பார்த்தீங்கன்னா 1,70,80,00,000 கூட வைங்க. இப்போ அவனுங்களே 1.5 கோடி பேர் இருக்கானுங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நான் இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போகிறேன்னு சொல்லி ஓட்டு போட்டானுங்கன்னா மெஜாரிட்டி கட்சி ஆகி போயிடும் அவங்க.
அவங்க தான் மெஜாரிட்டி கட்சி. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய அரசியலை தீர்மானிக்கிறதோட முக்கியமான பங்கு வந்து அவனுங்க இருந்துருவானுங்க. அப்போது இது எந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டுட்டு போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லைங்க. இப்போ நிறைய படத்துலையுமே நான் பார்த்துருக்கேன், ஒரு தமிழனை ஒரு இடத்துல அடிக்கிறாங்க அப்படின்னா கேட்குறது கூட ஒரு இன்னொரு தமிழை வரமாட்டேங்கிறான்றது வந்து அவனுக்கு சொல்லும்போது கூட நமக்கு கோவம் வரும். எப்படி எதுக்காக இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அப்போ டைரெக்டாக பார்க்கும்போது இப்போ தான் நமக்கு தோணுது. நாமளும் நிறைய விஷயத்தில் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஒரு வட மாநிலத்தில் போட்டு இங்கே குடிபோதையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பசங்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் வந்து அருவா எடுத்து வெட்டி அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதுவும் தப்பு தான். ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் வந்து பொழைக்கிறதுக்காக வர்றான் அப்படின்னா அவன் மேலே இந்த மாதிரி பண்ணுறதும் தப்பு. நீ பொழைக்கிற இடத்துக்கு வந்து அங்கே யார் இடத்துல பொழைக்கிறதுக்கு வந்திருக்கியோ அவன் மேலே இந்த மாதிரி நீ பண்ணுறதும் தப்பு. எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம். சரி, ஒன்றா நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி செயல்கள் பண்ணும்போது இவனுங்க எதுக்கு வர்றானுங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். வரட்டும், தப்பு கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் இங்கேருந்து அங்கே சவுத்துலேருந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு நிறைய பேர் வேலை விஷயமா போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நார்மல் தான். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது வேறு மாதிரி கண்ணோட்டத்தை கொண்டு போயிருமோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஸோ உங்களோட கருத்து இதில் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் சீமானை தேடுவாங்க. அண்ணே சீமான் எங்கனே, நீங்கள் சொன்னது கரெக்டாக சரியாயிடுச்சுனே, நீங்கள் ஏதாவது குரல் கொடுங்கனேன்னு சொல்லி இப்போ கேட்பாங்க. அண்ணனுடைய குரலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் ஒரு பேச்சு பேசினார். எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஊமகுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தான் இன்னைக்கான சட்டமன்றத்தில் அவர் வந்து பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது முதலமைச்சராக பதவி தாவேக்காலேருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அண்டு தாவேக்கா அவங்களோட மெஜாரிட்டி காட்டுறதுக்கே எங்களுடைய தயவு இருந்தால் தான், அதாவது எங்கள் கூட இருந்த அந்த ஒரு கட்சிகள், அந்த இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இன்னும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருடைய ஆதரவு இருந்ததுனால தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடிந்தது. நாங்கள் இல்லைன்னா உங்களால் ஆட்சி அமைச்சிருக்கே முடியாதுன்ற மாதிரி சூச்சகமாக ஒரு விஷயம் சொன்னார். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம விஜய் அவர்களுமே யோசிச்சிருப்பார், என்னடா இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிற விஷயம்தான். இப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் வந்து நம்ம எவ்வளவோ டிவி பார்க்குறோம், எவ்வளோ ஷோஸ் பார்க்குறோம், எவ்வளவோ பாட்டு அது இதுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த டைம் பீரியட் தான் சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை வந்து ஒரு எந்நேரமும் பதட்டமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது இந்த டைம் பீரியட் தான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பதவி ஏற்றிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனலில் சட்டமன்றத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த டைம் பீரியடு எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக்கா எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு குளறுபடி அது நடந்துச்சு, அவ்வளோதான். நாம் பேச வேண்டியதில்லை, தாவேக்காக்காரையும் பேசுவான், அவனே இறங்கி வந்து போராடுவான். இப்படி தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கு அதை பற்றி இது பண்ணலன்னு சொல்லி அவனே கேட்பான். ஏன்னா ஓட்டு போட்டிருக்காங்க, 1-2 ஓட்டு கிடையாது, 1,80,00,000 ஓட்டு கிட்ட போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றதான் பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு விஷயங்க, ஏடிஎம்கே. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது இந்த டைம் பீரியடில். ஏன்னா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி, ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி, ஓபிஎஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்த கட்சி இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிளவுபட போதே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஏடிஎம்கே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து சிவி சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பிரிஞ்சு தாவேக்காக்குள்ள இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நாளைக்கு 13ஆம் தேதி நாளைக்கு சட்டமன்றத்தில் வந்து அந்த ஒரு தீர்மானம் இது பண்ணுவாங்க, ஆதரவு இது பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்க எல்லாருமே நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கே 2ஆக உடஞ்சிரும். அது இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியாக கூட கிடையாது ஏடிஎம்கே, டிஎம்கே தான் எதிர்கட்சி. ஸோ இந்த டைம் பீரியடில் எதிர்கட்சியாக கூட, ஏன்னா எதிர்கட்சியோட சேர்ந்து இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே. இப்போது இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாவேக்காக்கு சொன்னாங்க அப்படின்னா ஏடிஎம்கேயோட நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால்
பயங்கரமாக என்னமோ ஒன்று விளாண்டுருக்குன்னு தோணுதுங்க இந்த இடத்துல. ஏன்னா ஒன்று ரெண்டு சீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து எத்தனையோ பேரை பார்த்து என்னென்னமோ பேசி அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு இந்த சிஎம் பொசிஷனில் போய் உட்காந்துருக்காரு. ஆனால் இப்போ அப்படியே அலக்கா அல்வா மாதிரி ஒரு 24 பேர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த என்ன சொல்ல அந்த கவுண்டிங்கில் எனக்கு சரியாக புரியல. 24 பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 24 பேர் போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அல்வா மாதிரி யார் என்ன இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க விலகி போனால் கூட இவங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா இத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா 3ல் 2 பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகலேருந்து 31 பேர் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். சப்போஸ் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கட்சி தாவல் அப்படின்னு அந்த ஒரு இதில் விழுந்து யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே பதவி இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 24 பேர் மட்டும்தான் போய் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே அவங்க வச்சுக்கக்கூடிய சூனியமாக தான் இருக்கும் எனக்கு தோணுதுங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு 13ஆம் தேதி நாளைக்கு தான் என்னென்ன நடக்கும் என்ன ஏதுன்றதை வந்து தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அது நாளைக்கு சட்டமன்றம் அது வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அதெல்லாம் தெரிய வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவே தலைவர் அவர்கள் வந்து சட்டமன்றம் அதாவது அந்த பதவி ஏற்றதுக்கப்புறம் 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோயில்கள் பள்ளி கல்லூரிகள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தில் உத்தரவு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது வழிபாட்டு தலங்கள், குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள், முதியோர் இல்லம் அல்லது குறிப்பான மருத்துவமனை இது எல்லாம் மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பட் இதை தாவேக்காரங்க இந்த மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, பார்த்தியா என் தலையை வந்த உடனே பார்த்தீங்கன்னா டாஸ்மாகை மூடுறான், 717 தான் மூடுறான். ஐயா சாமி, அவர் எல்லா கடையும் மூடினாருன்னு சொன்னால் நாங்களே ஃபயர் விடுவோம். எப்படி அவர் எல்லா கடையும் மூடுறேன்னு சொன்னார்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபயர் விடுறேன், விஜய் சூப்பர் அப்படி இப்படி முதல்வர் விஜய் செம்ம அப்படின்ற மாதிரி நான் போஸ்ட் இது பண்ணுறேன். பட் அவர் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தான் அவரும் பண்ணியிருக்காரு. 717ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 500 கடையை மூடுறோம், 500 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கடைகள்லாம் மூடுறோம், கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கடையை மூடுறோம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் காலேஜுக்கு பக்கத்தில்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிற கடைகளை மூடுறோம். அப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைவேல கொண்டு போய் வைக்கிறோம், கதவை அந்த பக்கம் திருப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சீமானண்ணன் கூட காமெடியாக பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவங்களும் பண்ணாங்க. இப்போ இருக்கிற தாவேக்கா மட்டும் கிடையாது. ஸோ மொத்தமாக மூடுனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போதை தடுப்பு பிரிவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. போதைன்றது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 10% வச்சா கூட 90% பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக்கு இந்த மாதிரி சாராயத்தில் தான் இருக்குது. அப்போது மொத்தமாக எல்லா கடையும் மூடாமல் 717 கடையை மட்டும் மூடி ஒன்றும் பிரயோஜனம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்குன்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பசங்க குடி போதையில் ஏதோ ஒரு தகராறு வந்து ஒரு பையனை போட்டு அங்கே கொண்டுட்டானுங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா என்னன்னு தெரில. அதுக்கும் முக்கியமான காரணம் போதை தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 10% போதையை மட்டும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னா 90% டாஸ்மாக்லேருந்து வருதே, அதை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? 90% இப்போ வந்து 10% வந்து இல்லீகலாக கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இல்லீகலாக என்னென்ன போதை வஸ்துக்கெல்லாம் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும். இல்லீகலாக மோஸ்ட்லி அவனும் போக மாட்டான். கண்ணுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய போதைப் பொருள் ரொம்ப என்ன சொல்கிறது கம்மியான வேலையில் அவனே கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஸோ அதை அவன் யூஸ் பண்ணிப்பான். அதை யூஸ் பண்ணி அவனுக்கு தேவையான போதையை அவன் எடுத்துப்பான். ஸோ இப்போ டாஸ்மாகை மூடுற அந்த வேலையை பார்க்காம டாஸ்மாகை மொத்தமாக மூடினீங்கன்னா தான் இந்த விஷயம் நடக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த 3 பசங்க சேர்ந்து ஒரு பையனை கொன்னாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் போதைன்ற அந்த ஒரு அடிப்படையான ஒன்று தான். அப்போ அந்த போதை எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை நீங்கள் மூடாமல் நாங்கள் அந்த போதை தடுப்பு பிரிவை போட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறேன்னு சொல்கிறது ஏதோ நமக்கு முன்னாடி காட்டி இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் தோணுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 6 சிலிண்டர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தாவேக்கா தலைவர் வந்து சொல்லியிருந்தாப்புல முதல்வர். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கங்க சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் தரவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து இப்போ அதாவது அவங்க வந்து ஒரு
டீ கடையில் எங்கேயோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு, பேசிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு இந்த அம்மா வீடியோ என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது எங்கள் அண்ணன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க கஜானா காலியாக வச்சிருக்காங்க, காலியாக இருக்கு, நான் அப்புறம் எப்படி அவங்க கொடுக்க முடியும்னு சொல்லி. நாங்க கடைக்கு போகும்போது கூட டீ கடையில பேசிட்டு இருக்காங்க, 6 சிலிண்டர் எப்படி ஃப்ரீயா தருவான், அதெல்லாம் தரமாட்டான் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஸ்டாலின் சார் ஃபுல்லா கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. ஸ்டாலின் சார் ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. எங்க தளபதி அதை ஃபுல் பண்ணி எல்லாருக்கும் சொன்ன எல்லா செயல் திட்டத்தையும் செயல்படுத்துவாரு. அவரோட இதுல வந்து எல்லாரும் அமைச்சர் ஆகிற எல்லாருமே, எம்எல்ஏ ஆகிற எல்லாருமே அவரை மாதிரியே தான் இருக்கணும், இருப்பாங்க, இருக்க வைப்பாரு என் தளபதி. எந்த ஊழலும் நடக்காது. 0% ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டுல 2026ல வந்திருக்கு. அதாவது ஊழல் பண்ணாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிற எங்களுடைய கோரிக்கை. கஜனா காலியாக இருக்குன்னு உங்கள் அண்ணனுக்கு எப்போவோ தெரியும். அதுக்கப்புறமா அவர் இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போ வாக்குறுதியை கொடுத்தாருன்னா அவருக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத. அதுக்கு இவங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, அதாவது உங்கள் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, சொல்கிறத செய்வாருன்னு சொல்லுங்கள். கஜனா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு சொன்ன என்ன வார்த்தையோ இவங்களும் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், ஓகே, பட் அவர் கொடுத்த வாக்குறுதியை தான் கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்க யாரும் நகை வாங்காதீங்க, தங்கமே வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல எப்படி விஜய் அவர்கள் வந்து தாலிக்கு தங்கம், அண்ணன் சீரு, மாமன் சீரு எப்படி கொடுக்க போறாருன்றது வந்து, அது எப்படி கொடுக்க போறான்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏன்னா என்ன சொல்ல, பிரதமரே சொல்லிட்டாரு இப்போதைக்கு யாரும் வாங்காதீங்க, தங்கமே வாங்காதீங்கன்னு சொல்லி. இதை எப்படி விஜய் அவர்கள் அணுக போறாரு? இதுக்கும் அவர் வந்து ஆல்ரெடி 10 லட்சம் கோடி வந்து கடன் கொடுத்துட்டு போயிருக்காங்க, கஜானா காலி ஆயிடுச்சு, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போறாரான்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவாங்க, கஜானால பணமே இல்லைங்க, வேற எப்படிங்க கொடுக்க முடியும்னு சொல்லி. வாக்குறுதி மட்டும் உங்களால் கொடுக்க முடியுது, அப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை கொடுக்க முடியல அப்படின்றது தான் தாட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று சொன்னிச்சு பாருங்க, ஊழல் இல்லாத ஆட்சி எங்கள் தலைவர் கொடுப்பாருன்னு சொல்லி. நேற்று தானே மாதவர்ஜுன ஒரு விஷயம் சொன்னார், மக்களை கொன்னுட்டு நடக்கக்கூடிய ஊழல் பண்ணாதீங்க, அப்போ ஊழல் பண்ணலாம் ஆனால் மக்களை சாகடிச்சுட்டு ஊழல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் நேற்று தான் சொல்லிட்டு போனார். இதில் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஊழல் இல்லாத ஆட்சி எங்கள் அண்ணன் கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனால் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாமளும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று சட்டமன்றத்தில் 1-2 ஃபன்னான விஷயம்லாம் நடந்துச்சு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இப்போது நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஹோம்ஒர்க் வந்து நம்ம வீட்டிலேருந்து எழுதிட்டு வருவோம். எழுதிட்டு வரும்போது அவசரத்தில் வந்து அந்த நோட்டை மறந்து வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம். வந்து இப்போ பேக்கில் தேடி பார்த்தோம்னா ஹோம்ஒர்க் அந்த நோட்டே இருக்காது. அப்புறம் டீச்சர் நான் வீட்டில் வந்து மறந்து வச்சுட்டே வந்துட்டேன் டீச்சர், ஹோம்ஒர்க் எழுதுனேன் ஆனால் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சட்டமன்றத்தில் போயிட்டு அதை யார் ஜெயிச்சாங்களோ, கீர்த்தனான்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, அது பதவி இன்னும் ஏற்கல, மேபி ஏற்றுனாங்களா என்னன்னு தெரில, பட் அவங்க போய் அங்கே ஜெயிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல எந்த தொகுதியில் நின்னாங்களோ அந்த தொகுதியிலேருந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லி அந்த ஒரு இது கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் சட்டமன்றத்தில் சமர்ப்பிச்சாதான் அவங்கள எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் நியமிப்பாங்க. ஆனால் இவங்க மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்க அப்படின்னா அவங்களெலாம் நான் எம்எல்ஏவை ஏற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பி விட்டாங்க. என்னங்க இது, எம்எல்ஏ வாங்க போகிறீங்க, என்ன முக்கியமாக தேவையோ அதையே நீங்கள் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா புரியலை. அந்த அம்மா தான் நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பேன்னு சொன்னதை ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே சர்டிஃபிகேட்டில் வீட்டை மறந்து வச்சுட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதே கான்செப்ட் தான். நம்ம ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்திருப்போம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு அவன் எழுதிட்டு வந்திருக்க மாட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் நோட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே போய் வச்சுருவான், அந்த ஹோம்ஒர்க் அந்த இதில் போய் வச்சு விட்ருவாப்புல. அதுக்கப்புறம் நாம் தேடிக்கிட்டு இருப்போம் எங்கடா நம்ம இதுன்ட்டு. அதே சினாரியோ தான் நேற்று சட்டமன்றத்துக்குள்ளேயே நடந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணார்னா, போய் எம்எல்ஏவாக பதவி ஏற்க போகிறேன்னு சொல்லி அவருடைய அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நான் அவருடைய பேரை சொல்லி நான் எம்எல்ஏவாக அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டிட்டாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டால், இது உங்கள் சர்டிஃபிகேட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லும். அப்போ தான் அவரே தேடி பார்த்துருக்காரு, ஆஹா இது நம்ம சர்டிஃபிகேட் இல்லையேன்னு. இது நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாருல்ல அவரோட சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
கொடுமையை பாருங்க என்னென்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்து மாற்றி வாங்கிட்டு வந்து எப்பா சட்டமன்றமா என்னன்றது தெரியாத லெவலுக்கு போயிட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நேற்று நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வட மாநிலத்தில் வந்து இங்கே தமிழர்களை வந்து அடித்தது எந்த மாதிரியான செயல் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.